தற்போது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்ற இந்த பதிலடி தாக்குதலின் இதுவாக அவசரமாக மத்திய அமைச்சரவை கூடுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்த மத்திய அமைச்சரவையானது கூடுகிறது. அவசரமாக மத்திய அமைச்சரவை தற்போது கூடுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன், வணக்கம் ஆண்டன். தற்போது பல்வேறு அமைச்சர்கள் பேட்டியளித்த வண்ணமும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட வண்ணமும் இருந்து வருகிறார்கள். இது தொடர்ந்து அவசரமாக மத்திய அமைச்சரவை கூட இருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த திடீர் தாக்குதல் இரவோடு இரவாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் இந்த தினம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இது தொடர்பான தகவலானது வெளியாகி இருக்கின்றது. 9 நிலைகள் தீவிரவாதிகளிட அந்த நிலைகளானது பயங்கரவாத முகாம்களானது தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருப்பதாக முற்றிலும் அளிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரையில் வேறு பொதுமக்களுக்கு இடையூறு இழைக்கும் வகையிலான எந்த விதமான ஒரு தாக்குதலும் நடத்தப்படவில்லை. இந்திய ராணுவமும் விமானப்படையும் இணைந்து இந்த தாக்குதலை மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு மிகவும் கவனமாக கையாண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியும் இது தொடர்பாக இரவு முழுவதுமே கண்காணித்து வந்ததாக பிரதமர் அலுவலக வட்டாரமும் தெரிவித்திருக்கின்றது. இதுபோன்ற ஒரு நிலையில்தான் தற்பொழுது இந்த தாக்குதல் தொடர்பாக அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தாக்குதல் எந்த மாதிரியாக திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தற்பொழுது மத்திய அமைச்சரவையும் கூட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையிலும் இது தொடர்பாக முழுமையாக விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய ராணுவம் அதுபோல விமானப்படையும் இது தொடர்பான விரிவான விவரங்களை பிரதமரிடம் அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரவையிலும் இது தொடர்பான விவரங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்தியா கூறியிருந்தது பகல்காம் தாக்குதலுக்கு முறையான ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்று, தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே இந்தியா தெரிவித்திருந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது இந்த பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மத்திய அமைச்சரவை இங்கு கூட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அமைச்சரவை கூடி அடுத்த கட்டமாக இது தொடர்பான விவரங்களை எப்படி கொண்டு செல்வது என்பது தொடர்பாக அடுத்த கட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் நாம் பார்த்தது போலவே நாடு முழுவதும் ஒரு ஒத்திகை நடைபெறும் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்த ஒரு சூழ்நிலையில் தான் நேற்று இரவோடு இரவாக இந்த தாக்குதலானது தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் தற்பொழுது இன்று மத்திய அமைச்சரவையும் கூடி அதன் பிறகு மேற்கொண்டு அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது தொடர்பான முழு விவரங்கள், இந்த தாக்குதல் தொடர்பான முழு விவரங்களும் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது இந்த அவசரமாக மத்திய அமைச்சரவை கூடுகிற நிலையில் இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? இது குறித்தான விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா ஆண்டன்? பிரதமர் சொன்ன பிரதமர் தலைமையில் தான் நம்ம பொதுவாக அமைச்சரவையானது தற்பொழுது இது ஒரு அவசரகால நிலை என்றுதான் பார்க்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து பதட்டமானது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகவும் ஏற்கனவே அதற்கான ஒத்திகை தான் தற்பொழுது இன்றைய தினம் நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சரவை கூடி பிரதமர் தலைமையில் தான் மத்திய அமைச்சரவை கூடும். அதில் கண்டிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் என பல்வேறு வெளியுறவுத்துறை அமைச்சர் என பல்வேறு அமைச்சர்களும் கலந்து கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பாக விரிவான ஒரு ஆலோசனை மேற்கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுடனான இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது, இந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது என்பது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இந்த தாக்குதலுக்கு பிறகு தனது கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நீண்ட காலமாகவே பிரச்சனையானது நிலவிக் கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததுதான். எனவே இது போன்ற நிலையில் இதில் ஒரு சுமூக உடன்பாடு காணப்பட வேண்டும், அமைதியான ஒரு உடன்பாடு காணப்பட வேண்டும் என்றும் பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இன்றைய தினம்
அதாவது இரவோடு இரவாக இந்திய படையினரால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. நிச்சயமாக ஆண்டன், மற்றும் தற்போது ஏதேனும் விளக்கம் அளிக்கப்படுவதா ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. மக்களுக்கு ஏதேனும் விளக்கம் அளிப்பதாக இருக்கிறார்களா? ஏன்னா இந்த தாக்குதலானது நாம் பார்த்தது போல அங்க இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களிலுமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள் என பல்வேறு அந்த காட்சிகள் வெளியாகக்கூடிய அதனை நாம் பார்க்கின்றோம். அதில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் தீப்பிழம்பு இருப்பது போன்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் நாம் பார்த்தது போல இன்றைய தினம் ஒரு ஒத்திகையானது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது போன்ற ஒரு தாக்குதலானது நாம் பார்த்தது போல மக்களுக்கு எந்த விதமான குடிமக்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் தான் தற்பொழுது இந்திய படைகளானது திட்டமிட்டு மிகுந்த ஒரு கவனத்துடன் இதனை திட்டமிட்டு செயல்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வேறு ராணுவ நிலைகள் மீதோ வேறு எந்த நிலைகள் மீதும் தாக்குதலானது நடத்தப்படவில்லை. பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டிருப்பதாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றுதான் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக தான் அமைச்சரவையும் கூட இருக்கின்றது. கூடி அடுத்த கட்டமாக மக்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தல்களை வழங்குவது என்பது தொடர்பாகவும் அதில் விவாதிக்கப்படும். ஏனென்றால் இந்த தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போர் அச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக மக்களிடமும் ஒரு விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருப்பதையும் காண முடிகின்றது. ஆனால் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருப்பதாகவும் பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக தற்பொழுது எந்த விதமான அச்சமோ பதட்டமோ கொள்ள தேவையில்லை என்று மத்திய அரசு தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் அதைத்தான் வலியுறுத்தி வருகின்றார்கள். மேற்கொண்டு இன்றைய தினம் அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு நிகழ்வுகளாக என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்க்க வேண்டும். மத்திய அமைச்சரவையும் கூறுகின்றது. அதன் பிறகு அடுத்த கட்டமாக இது தொடர்பான விரிவான ஒரு விவரங்களானது வெளியிடப்படும். அது மட்டுமல்லாமல் நான் பார்த்தது போல இன்றைய தினம் ஒத்திகையும் நடைபெற இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் அடுத்த கட்டமாக வரவிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து கவனிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஆண்டன், தற்போது இப்போ வாட்டர் வார் அப்படின்னு ஒன்று தொடங்குச்சுன்னே சொல்லலாம். சிந்து நதி நீர் நிறுத்தத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானில் நிறைய இடங்களில் நீர் ஆதாரங்களின்றி பல்வேறு பிரச்சனைகளை பாகிஸ்தான் மக்கள் எதிர்கொண்டாங்க. இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் என்னென்ன எதிர்வினைகளை ஆற்றும் எதிர்பார்க்கலாம்? அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? பாகிஸ்தானை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு இது போன்ற ஒரு தாக்குதலானது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஆனால் நேற்று எல்லாம் வந்த தகவல்களானது பாகிஸ்தான் ஒரு இந்தியாவுடன் ஒரு சுமூகமான ஒரு போக்கையே விரும்புவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது கூறப்படுகின்றது. இது போன்ற ஒரு போர் சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு தான் மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிப்புகள் தாக்குதல் போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும் போது பாகிஸ்தானுக்கு தான் அது மிகவும் ஒரு பாதிப்பாக அமையக்கூடும் என்ற அனைவரும் அறிந்துதான் அது பொதுவான ஒரு கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு போரை எதிர்கொள்ள பாகிஸ்தான் தயாராக இல்லை என்று அவர்கள் தரப்பில், அதாவது ஒரு சுமூகமான முறையில் இதனை தீர்க்க வேண்டும் என்றுதான் விரும்புவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களானது தெரிவிக்கின்றது. எனவே தற்போது இருக்கக்கூடிய நிலையின்படி இந்தியா அந்த பகல்கான் தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வரையில் தற்பொழுது இந்த தாக்குதலை இந்தியா நடத்தி இருக்கின்றது. ஆனால் இதனால் போர் மூலக்கூடிய அபாயம் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்றால் அங்கு கூறுவது போல பாகிஸ்தான் இதில் ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஒரு நிலைப்பாட்டையே விரும்புவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவும் அதனைத்தான் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்தியாவும் போரை விரும்பவில்லை என்பதை தொடர்ந்து தெளிவுபடுத்தப்படுகின்றது. இருந்தாலும் இந்தியா தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த விதமான அவசர சூழல் எழும்போதிலும் தங்களுடைய மக்களையும் தங்களுடைய அனைத்து நிலைகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கின்றது.
தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆண்டன்.